ஐ திங்க் என்னாலும் அவருக்கும் பேர் வருது, அவர்னாலும் எனக்கும் பேர் வருது. ஸோ ஐ திங்க் சிங்கிள் பசங்க ஷோ போக போக வந்து கோமாலே இருக்கிற பசங்களை வந்து நல்ல ஒரு லவர் பாயா ஒரு சாக்லேட் பாய் ஆக்குறாங்க. அண்ட் ஐ திங்க் நவ் இஸ் இம்ப்ரூவைஸ்ட் அ லாட். ஓகே. ஒரு என்ன வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டா கோமாபேட்டிக்கு அந்த வில்லேஜ் டூருக்கு அவங்க ஹோம் டூர் போயிருக்கோம்ல. ஸோ அங்கெல்லாம் என்ன ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணி என்னை வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் கோமாபேட்டிக்கு போக போக வந்து கல்யாண கலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சாங்கன்னா ஐ திங்க் ஹி வில் டேக் கேர் ஆஃப் தட் ப்ளஷ் வருது நம்ம. ஆமா, நல்லா டேக் கேர் பண்ணுவாரு. நல்லா சாப்பிட்டியாமா, செல்லோ சாப்பிட்டியா, செல்லோ வந்தியா, செல்லோ தங்கம் அப்படிலாம் பண்றாருங்க. ஸோ ஐ திங்க் சிங்கிள் பசங்க ஷோ வந்து இஸ் க்ரூமிங் பாய்ஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனை க்ரூம் பண்றது ஜீ தமிழுக்கு ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ. அண்ட் எல்லாமே ஜீ தமிழுக்கு தான் இந்த பெருமை செல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் சமூக வலைதளம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஜீ தமிழ் கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல முறையில் என்னை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெண்டாவதா கலாட்டாக்கு முத வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து என்னன்னா உங்களோட அந்த ஒரு டோன்ல உங்களோட வாய்ஸ்ல நம்ம கலாட்டாக்கு வந்திருக்கு. எப்படி அதை சொல்லுவீங்க? ஏங்க இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் பாருங்க, கலாட்டா நிறுவனம் வந்திருக்கேன். ஏங்க எனக்கே பெருமையா இருக்கு. முத நான் விருது வாங்குறேன்னா அது நம்ம கலாட்டா தான். கலாட்டா யூடியூப் சேனல் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஒரு சாதாரண மனுஷனை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவனுக்குள்ள இருக்கிற திறமைய அங்கீகரிக்கிறதுனா கலாட்டா நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏங்க ஐ லவ் யூங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட பிரசன்ஸ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க டெய்லி உட்காந்து பார்க்க போறோம். உண்மையிலேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுலயும் எனக்கு இந்த சாந்தினி வந்தாங்கல்ல, அவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்ல முறையில் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு எது எப்படி இருக்கணும், சினிமா உலகம் எப்படின்னு, ஆக்டிங் கிளாஸ் போகிறது, டான்ஸ் கிளாஸு, ப்ராப்பராக என்ன இருக்கணும்னு பக்கத்தில் இவங்க வந்தது நமக்கு ஒரு பெரிய ஒரு கோபுர குத்துவிளக்கு மாதிரி நல்லா அமைஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. சூப்பர் நன்றிங்க. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம ஜீ தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களுக்கே ஆக்சுவலி ஐடியா இல்லை இந்த சிங்கிள் பசங்க ஷோ ஒன்று ஆரம்பிச்சா எப்படி போவோம், கண்டென்ட் எப்படி மாறும், அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க. பட் தென் வென் வி ஸ்டார்டட் எபிசோட போயிட்டு இருக்கும் போது கலாட்டாலேருந்து நம்மளுக்கு சிங்கிள் பசங்க டீமுக்கே வந்து ஒரு அவார்டுன்னு நம்மளுக்கு கொடுக்கும் போது அது வந்து ஒரு டீமாவும் சரி சேனலுக்கும் சரி இது வந்து ஒரு பெருமையான விஷயம். ஸோ எங்களுக்கு டீமா கலாட்டாக்கு ஒரு மிக 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 பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் நல்லா இருக்கும். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ்ல வந்து உங்களோட பிரசன்ஸ் நாங்க வந்து பாத்துருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு சைடு அப்படியே சிங்கிள் பசங்க போயிட்டே இருக்கு, இந்த சைடு பார்த்தா ஒரு அவார்ட் வாங்கிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல இத சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்து மீடியாக்கு எடுத்துட்டு வந்தது வந்து கலாட்டா தான். ஏன்னா என்னோட ஷகிலா மேமோட இன்டர்வியூல தான் நான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்க வீட்டில் வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நல்லா போயிருந்து. அதான் சொன்னல மீடியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கலாட்டா. ஸ்டேஜ் கொடுத்தது ஜீ தமிழ். சூப்பர். அண்ட் ஃபௌசி, ஹலோ ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. அண்ட் எஸ் இந்த கப்பிள்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த கப்பிள் நம்ம சிங்கிள் பசங்கன்னு வரும்போது ரொம்ப புதுசா இருந்தது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எல்லாமே. இந்த பேரிங் வரப்ப நீங்க அவரோட ஸ்டோரி கேக்குறப்ப இவர்தான் நம்ம பேரன் வரப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா இவரு நல்ல டேலண்டானவரு, எனக்கு பிடிக்கும் இவரோட வீடியோஸ்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு இவர் தான் பேரா வராங்க அப்படின்னப்போ எனக்கு ஓகே ஃபைன் ஹாப்பி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டா இவர் கூட பேர் ஆகிட்டு நாங்கள் எபிசோட்ஸ்லாம் போகிறப்போ ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஒர்க்கில் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருப்பார். இவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷனலாக நிறைய கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்குனால எனக்கு வெரி ஹாப்பி ஒரு பேரா இருந்தது. ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு சாங் ரீக்ரியேட் பண்ணீங்க, ராஜாவின் பார்வை. அது எப்படி இருந்தது அந்த செட் டைம்? பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்டீரியரில் தான் ஷூட் பண்ணோம். ஹாஃப் சாங் இன்டீரியர்ல, ஹாஃப் சாங் எக்ஸ்டீரியர் எடுத்தப்போ கழுண்டுருச்சு, பயங்கர இட்டிக்கா போச்சு. செம்ம வெயில் வேற, வெயில் அப்படியே எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே பக்காவா அந்த விண்டேஜ் மாதிரி கொடுக்கணுங்கிறனால எல்லாமே இல்ல பத்தல, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒன் மோர் அப்படி இருந்தது.